வணக்கம் நண்பர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார். அதை பற்றி சுருக்கமாக பேசலாம். எங்கே அப்படி பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவும் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 2.0 ஆட்சியை மீண்டும் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. இதை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, கவுண்டமணி ஒரு படத்தில் செந்திலை பார்த்து கேட்பாரு, இப்படியெல்லாம் பேச உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல தான் கேட்க தோன்றுகிறது. அதே போலவே அப்படி பேசுனாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்தில் வசனம் இருக்கும். அதே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட ஒரு 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு சிறப்பான ஆட்சி தற்பொழுது தமிழகத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தால் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்குன்னு பேசியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு சிரிக்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் அப்படி பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிரிக்காம பேசியிருக்கிறாரு. அதுதான் ஒரு மிக சிறப்பு அவருடைய பேச்சில். சரி, அடுத்ததாக நம்மை பற்றி நாமே பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களும், அதாவது மக்கள் தான் ஆட்சியாளர்களை பற்றி எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசணும். அதுதான் மிக சரியாக இருக்கும். உண்மையை சொல்ல போகணும்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட 100 மடங்கு மோசமான ஆட்சி தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தற்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் மலம் வீசப்பட்டதை போன்ற ஒரு மோசமான ஆட்சி தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பற்றி டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. அதை எல்லாமே கிண்டல் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் வீசப்பட்டதை லைவாகவே முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ரசித்திருப்பார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்த்திருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு முதலமைச்சராக அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்று வரை அந்த உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதனால அந்த சம்பவத்தை பார்த்து முதலமைச்சர் லைவ்ல பார்த்து அதை ரசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாத்தான் குளத்தில் பென்னிக் ஜெயராஜ் தந்தை மகன் லாக்அப் டெத்தில் மரணம் அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போல ஒரு 20-25 மடங்கு மோசமான லாக்அப் டெத்து தான் கடந்த 4 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாமே டிஜிட்டல் ஊடகங்களும் சேட்டலைட் ஊடகங்களும் தமக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத போலவே அதை பற்றி பேசாமல் கருத்து கணிப்பு நடப்பாமல் ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே ஆட்சியாளர்களுடைய அவல நிலைகளை, மோசமான ஆட்சியை பற்றி நோட்டீஸ் கொடுத்தாலே கைது செய்யக்கூடிய மனநிலையில தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். தங்களை பற்றி யாரும் ஒரு சிறு தவறுகளை கூட சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போலவே பத்திரிகையாளர்கள் ஆட்சியாளர்களுடைய ஊழலையும் குற்றங்களையும் கண்டுபிடிச்சா அவர்கள் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் வச்சு கையை உடைக்கிற அளவு தான் ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போடுற முதல் கையெழுத்து நீட்டு ரத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 4.25 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நீட்டு ரத்து செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போலவே தங்களுடைய ஆட்சியிலேயே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு ஒத்த செங்கலோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தையே கொண்டு வருவோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏராளமான பொய் வாக்குறுதிகளை அரசு ஊழியர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் திமுகவுக்கு தான் கிடைக்கும். அதனால் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அது 1% கூட நிறைவேற்றவில்லை. அதே போலவே பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சா பெட்ரோலுக்கு 40 ரூபாயும் டீசலுக்கு 35 ரூபாயும் குறைக்கணும்னு சொல்லிட்டு 40க்கு 40 எம்பி சீட்டு வாங்கியும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி உயர்த்திட்டாங்க. சொத்து வரி உயர்த்தது மட்டும் இல்லை, சொத்து பதிவு கட்டணம் உயர்த்திட்டாங்க. பால் கட்டணத்தை இந்த 4 வருஷத்தில் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறாங்க, 2 தடவை உயர்த்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை
மாதந்தோறும் அளவு கணக்கிடுவோம்னு சொல்லிட்டு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் செய்யப்படவில்லை. அதே போலவே அனைத்து பெண்களுக்குமே 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை நிர்ணயித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சேர்ந்தவர்கள் யாரை கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலை தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க. கனிம வள மணல் கடத்தில் 6000 கோடி ரூபாயை துரைமுருகன் ஊழலாக பண்ணியிருக்கிறாரு. ஆட்சியாளர்கள் நடத்துகின்ற கருப்பு பணம் எல்லாமே G2 கருப்பு பணம் ஒயிட்டாக மாற்றத்திற்காக முதலீடு செய்யப்படுகிறது. மலைகள் போன்ற இயற்கை வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ஆயிரக்கணக்கான லோடாக ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லாரி கடத்தப்படுகிறது. அதை தட்டி கேட்கிற சமூக ஆர்வலர்கள் பொது வழியில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு உதாரணம் தான் ஜாகிர் ஹுசேன் அவர்கள். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கனிம வள ஊழலை தட்டி கேட்டதுனால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு தந்தி அனுப்பியும் கடிதம் அனுப்பியும் அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த சமூக ஆர்வலர் பொது வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சராலேயே ஆளுங்கட்சியினராலேயே அந்த கொலையை தடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு குற்றவாளிகளுடைய கை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஓங்கி இருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் 70 பேர் கள்ளசாராயம் குடித்து மரணமடைந்திருக்காங்க. கடந்த 25 வருஷத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய கள்ளச்சாராய சாவு இதுவாக இருக்கும். அதே போலவே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே நில அபகரிப்பில் ஈடுபடுறாங்க. ஆனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பனாகவே வெளிப்படையாக அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்க. போக்குவரத்து காவல்துறைகள் நடுத்தெருவிலேயே வச்சு லஞ்சம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியின் மீது சட்டத்தின் மீது பயம் இல்லாத நிலை தான் தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஐஐடி மாணவியினுடைய பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உதவி செய்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் மீது விசாரிக்கப்படவும் இல்லை, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவும் இல்லை. அதே போலவே 6ஆம் வகுப்பு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த செய்த குற்றவாளி முன்னிலேயே அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த வழக்கை தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. அதே போலவே ஆம்ஸ்டாங் கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சரணடைந்த குற்றவாளிகளை போலி என்கவுண்டரில் தமிழக அரசு கொலை செய்திருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கிய குற்றவாளிகள் ஆளுங்கட்சியினருக்கு பங்குதாரர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த உண்மை வெளிவந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலி என்கவுண்டர்கள் நடத்தப்படுகிறது. இது மட்டும் போதாது என்று அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ்ஸினுடைய டயர் தானாக கலந்து அது தனியாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கு. இன்னொரு அரசு பஸ்ஸினுடைய படிக்கட்டே இல்லாமல் பஸ் தானாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஸ்டேரிங்கை காணும், பஸ்ஸை காணும் அப்படிங்கிற நிலையில் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து 3 வருஷத்துக்கு மேலாகிறது. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா கூட பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணி 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்து 48 மணி நேரத்தில் அவருக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியினுடைய கையில் காலில் விழுந்து தான் இப்போ அந்த மந்திரி பதவியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி தனக்கு ஓட்டு போட்ட மக்களையே ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் தான் சட்டசபையில் பேசிய தற்பொழுதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வெற்றி பெற்று 2.0 ஆட்சி சிறப்பாக நடைபெறும் சொல்லியிருக்கிறாரு. போதுமடா சாமி அப்படின்னு தான் மக்களுக்கு என்ன தோன்றுகிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.